வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவோருக்கு நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது பொதுமக்களை நிம்மதியடைய வைத்துள்ளது. பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு விரைவில் முடிவு எட்டப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தீராத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் ரத்தத்தை குடிப்பதாக உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. அனைத்து கடவுள்களையும் பாஜகவினர் சமமாக பாவித்தால் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்தலாமே என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரத்தில் தேவைப்பட்டால் முருகர் மாநாட்டை இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் நடத்துவோம், இப்போதைக்கு மதுரையில் நடத்துகிறோம் என்று ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு பதிலளித்துள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மராட்டிய தேர்தலில் முறைகேடாக பாஜக வெற்றி பெற்றது தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்கள் மூலமாக அம்பலமாகி இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இதுபோன்ற முறைகேடு பீகாரிலும் அரங்கேறலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார்.